அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வானத்தின் கதவுகளையும் திறக்கக்கூடியது, பூமியின் அருள்வாசல்களையும் திறக்கக்கூடியது. அது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தின் பெயர் துஆ மற்றும் திக்ர். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பல தேவைகளுடன் வாழ்கிறோம். சில நேரங்களில் பணத்தேவை, சில நேரங்களில் உடல்நலத் தேவை, சில நேரங்களில் குடும்ப பிரச்சினைகள், சில நேரங்களில் மன அமைதிக்கான தேடல். ஆனால் இந்த தேவைகளுடன் நாம் அல்லாஹ்விடம் கைகளை உயர்த்தும்போது அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் ஆற்றலையும் உணர்ந்து கேட்கிறோமா என்பதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது மூன்றாவது ஒருவர் வந்தால் கூட சில நேரங்களில் அவனை கவனிக்க முடியாமல் போகிறது. ஒரு அலுவலகத்தில் ஒருவர் உட்கார்ந்திருந்தால் ஒரே நேரத்தில் 100 பேரின் தேவைகளை கேட்க முடியாது. ஒரு தலைவரால் கூட ஆயிரக்கணக்கான மக்களின் கோரிக்கைகளை ஒரே நேரத்தில் கவனிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. உலகத்தில் இன்று வாழும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு உயிரினமும் ஒரே நேரத்தில் தங்களுடைய தேவைகளை தனித்தனியாக அல்லாஹ்விடம் கேட்டாலும் அந்த எல்லா குரல்களையும், எல்லா மொழிகளையும், எல்லா எண்ணங்களையும் ஒரே நேரத்தில் அறிந்து கொள்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. ஒருவர் கேட்டாலும் கேட்கிறான், கோடிக்கணக்கானோர் கேட்டாலும் கேட்கிறான். எல்லோருக்கும் கொடுத்தாலும் அவனுடைய பொக்கிஷத்தில் ஒரு அணுவளவு கூட குறையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த வித்தியாசத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான இந்த மாபெரும் வித்தியாசத்தை மனதில் கொண்டு நாம் துஆ செய்திருக்கிறோமா? இதை உணர்ந்து ஒருவர் துஆ செய்தால் வானமும் திறக்கும், பூமியும் திறக்கும். மனிதர்களிடம் நாம் மீண்டும் மீண்டும் சென்றால் அவர்கள் சலிப்படைகிறார்கள். முதல் முறை வந்தபோது வரவேற்பார்கள். இரண்டாவது முறை வந்தபோது கொஞ்சம் தயங்குவார்கள். மூன்றாவது முறை வந்தபோது காரணம் சொல்வார்கள். நான்காவது முறை வந்தபோது கதவையே திறக்காமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடம் நிலைமை முற்றிலும் மாறுபட்டது. ஒரு அடியான் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடம் கேட்கும்போது அல்லாஹ் கோபப்படுவதில்லை. மாறாக மகிழ்ச்சியடைகிறான். என் அடியான் என்னை விட்டுவிட்டு வேறு யாரிடமும் செல்லவில்லை, என்னிடமே நம்பிக்கையுடன் வந்திருக்கிறான் என்று அல்லாஹ் மகிழ்கிறான். தொடர்ந்து துஆ செய்யும் மனிதனை அல்லாஹ் தனது நேசர்களின் வரிசையில் உயர்த்துகிறான். இன்று சிலர் சாலைகளில் வாகனங்கள் நிற்கும் இடங்களில் நின்று உதவி கேட்பதை நாம் பார்க்கிறோம். பலர் முகம் சுளித்தபடியே கொடுக்கிறார்கள். சிலர் விருப்பமில்லாமல் கொடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் நிலைமை அப்படியல்ல. ஒரு அடியான் பிடிவாதமாக, நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் துஆ செய்தால் அல்லாஹ் சந்தோஷத்தோடு அவனுக்கு வழங்குகிறான். மற்றொரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மனிதர்களின் கதவுகள் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே திறந்திருக்கும். பகலில் சென்றால் பார்க்கலாம், இரவு நேரத்தில் சென்றால் கதவு திறக்கப்படாது. ஆனால் அல்லாஹ்வின் கதவு ஒருபோதும் மூடப்படுவதில்லை. பகலில் அழைத்தாலும் கேட்கிறான், இரவில் அழைத்தாலும் கேட்கிறான், நள்ளிரவில் அழுதாலும் கேட்கிறான், விடியற்காலையில் கைகளை உயர்த்தினாலும் கேட்கிறான். ராபியத்துல் பஸ்ரியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரவு நேரங்களில் கைகளை உயர்த்தி அழுதபடி சொல்வார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் உள்ள செல்வந்தர்களின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுவிட்டன. ஆனால் திறந்திருக்கும் ஒரே கதவு உன்னுடைய கதவுதான். ஆகவே உன்னிடமே கேட்கிறேன். என்ன அற்புதமான நம்பிக்கை, என்ன அற்புதமான ஈமான்! அன்பானவர்களே, அல்லாஹ் தனது நண்பர்களுக்கு மட்டும் கொடுப்பவன் அல்ல, அவனை மறந்து வாழ்பவர்களுக்கும் கொடுக்கிறான். ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கிறான், உடல் நலம் கொடுக்கிறான், வீடு கொடுக்கிறான், மரியாதை கொடுக்கிறான், குழந்தைகள் கொடுக்கிறான், வாழ்க்கையின் வசதிகளை கொடுக்கிறான். அப்படியானால் காலம் முழுவதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக் செய்து கொண்டிருக்கும் நமக்கு அல்லாஹ் கொடுக்காமல் போய்விடுவானா? நிச்சயமாக இல்லை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினின் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு அழகான விஷயம், மனிதன் கேட்பதை விட குறைவாகத்தான் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் கேட்பதை விட அதிகமாக கொடுப்பான். மனிதர்களின் கொடை அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப இருக்கும். அல்லாஹ்வின் கொடை அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்ப இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்தில் தனது குடும்பத்தை விட்டுவிட்டு, யா அல்லாஹ், அவர்களுக்கு கனிவர்க்கங்களை வழங்குவாயாக என்று கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்கள் கேட்டதை விட அதிகமாக வழங்கினான். இன்று உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் பலவிதமான பொருட்கள் மக்காவுக்கு வந்து குவிகின்றன. இது அல்லாஹ்வின் வாக்குறுதியின் வெளிப்பாடு. அதேபோல் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய அரண்மனையில் வாழ்ந்தார்கள். ஆனால் ஈமானுக்காக அந்த அரண்மனையை விட்டுவிட நேர்ந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ், சொர்க்கத்தில் எனக்காக ஒரு இல்லத்தை அமைத்து தா. அவர்கள் ஒரு இல்லத்தை கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு இல்லத்தை மட்டும் கொடுக்கவில்லை, சொர்க்கத்தின் நிரந்தர மகிழ்ச்சியையும் தனது திருப்தியையும் உயர்ந்த அந்தஸ்தையும் வழங்கினான். இதுதான் அல்லாஹ்வின் கருணை. நாம் கேட்பது ஒன்று, அல்லாஹ் கொடுப்பது அதைவிட பல மடங்கு. நாம் நினைப்பது ஒரு வழி, அல்லாஹ் ஏற்படுத்துவது அதைவிட சிறந்த வழி.
எனவே அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் துஆவை விடாதீர்கள். திக்ரை விடாதீர்கள். கைகளை உயர்த்துங்கள். அல்லாவின் ஆற்றலை நினைத்து கேளுங்கள். அல்லாவின் கருணையை நம்பி கேளுங்கள். அல்லாவின் பொக்கிஷம் குறையாது. அல்லாவின் கதவு மூடப்படாது. அல்லாவின் கருணை வற்றாது. துஆ செய்யுங்கள். திக்ர் செய்யுங்கள். நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை அழையுங்கள். வானத்தின் கதவுகள் திறக்கும். பூமியின் அருள்கள் இறங்கும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்புவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.